நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம யூனிட் 8 அண்ட் 9 இப்போ 2022 இந்த வருடம் ஒரு 5 டிஎன்பிஎஸ்சி முக்கியமான எக்ஸாம் நடந்திருக்கு. அதில் இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூனிட் 8, 9 ரிலேட்டடாக ஒரு 102 கொஸ்டின்ஸ் என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம். வாங்க, முதல் கேள்வி என்னங்கிறத பார்த்துடலாம். தமிழ்நாடு எந்த இடங்களில் சிமெண்ட் தயாரிப்பு நிறுவனங்களை கொண்டு முதலிடத்தில் திகழ்கிறது? இப்போ நம்ம இதுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 11th எக்கனாமிக்ஸில் தமிழக பொருளாதாரம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொழில்துறை தொகுப்புகள்னு 10th எக்கனாமிக்ஸில் இருக்குது. இதில் நம்ம பார்த்தீங்கன்னா பட்டாசுக்கு சிறப்பான இடம் எது, கோழி பண்ணைக்கு சிறப்பான இடம் எது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தோல் பதனிடும் தொழிலுக்கு சிறப்பான இடம் எதுங்கிறதெல்லாம் தெரியும். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிமெண்ட் தயாரிப்பு நிறுவனங்களை கொண்டுள் முதலிடத்தில் திகழ்கிறது. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 1, 3. 1னா அரியலூர், விருதுநகர்ல இருக்கு, கோயம்புத்தூர், மதுக்கரை, திருநெல்வேலி. இந்த இது சரியான விடையாகும். இரண்டாவது கேள்வி, பின்வருவனவற்றுள் எது தாய் திட்டத்துடன் தொடர்புடையது? அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தாய் திட்டம் அப்படிங்கிறது என்னங்கிறது தெரியணும். இது பார்த்தீங்கன்னா தாய் திட்டம் 2011-12ஆம் ஆண்டு 2011-12ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டதுதான் தாய் திட்டம். இதோட தாய் திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு குக்கிராமங்களை மேம்படுத்தும் திட்டம் தான் தாய் திட்டம் ஆகும். அடுத்த ஒன்று, கீழே கொடுக்கப்பட்டுள்ள தமிழக மாவட்டங்களை கருத்தில் கொள்ளவும். அதுல மனிதவள குறியீடு உள்ள மாவட்டம், அதிகம் உள்ள மாவட்டங்கள் என்னென்னங்கிறத கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ மனிதவள மேம்பாட்டு குறியீடுங்கிறது பார்த்தீங்கன்னா ஐநா சபையால் ஒரு மனித வளத்தை, ஒரு நாட்டோட மனித வளத்தை அளவிடும் எண்ணு தான் மனிதவள மேம்பாட்டு குறியீடு. இதுல பார்த்தீங்கன்னா ஐநா ஒவ்வொரு ஆண்டும் மனிதவள மேம்பாட்டு குறியீட்டை, அதாவது இந்தியா எத்தனாவது இடத்தில் உள்ளது, மனிதவள மேம்பாட்டு குறியீட்டுல தமிழ்நாடு எத்தனையாவது இடத்து உள்ளது, இதை எந்த அமைச்சகம் பார்த்தீங்கன்னா மனிதவள மேம்பாட்டு குறியீடை செய்யறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம். மத்திய அரசுல மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் தான் மனித வளத்தை அளவிடுகிறது. இது பார்த்தீங்கன்னா எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி, விருதுநகர் மற்றும் தூத்துக்குடி. இதுல தான் பார்த்தீங்கன்னா அதிக மனிதவள குறியீடு உள்ள மாவட்டங்கள் தமிழ்நாட்டுல. அடுத்த கேள்வி, இருபுணலும் வாய்த்த மழையும் வருபுணலும் வல்லரனும் நாட்டிற்கு உறுப்பு அப்படிங்கிற குறள்ல இருபுணல் என்பது யாது? இப்ப இதுல பாத்தீங்கன்னா 2 நீர் சொல்றாங்க. இருபுணல்னா ஊற்று நீர், அதாவது மழை நீர் என்னும் இரு நீரும் வாய்ப்புடைத்ததாக அமைந்த மழையும் ஆறும் வலிமையான அரணும் நாட்டிற்கு உறுப்பு அப்படிங்கறதா இந்த குறளின் பொருள். அப்ப இருபுணல்னா பாத்தீங்கன்னா இருபுணல்னா மேல் நீர் கீழ் நீர் நாம் வச்சுங்க. மேலைனா மழை நீர், கீழே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வரும், ஊற்று நீர். அப்ப உங்களுக்கு இதுல ஆன்சர் பாத்தீங்கன்னா மழை நீர் கிணற்று நீர். அப்படிங்க, கிணறுனா ஊற்றுங்கிறது ரைட்டு தான். மழை நீர் கிணற்று நீருங்கிறது சரியான விடை. அப்ப இருபுணலும் வாய்த்த மழையும் வருபுணலும் வெள்ளரனும் நாட்டிற்கு உறுப்புன்னா ஊற்று நீர் மழை நீர், அதாவது கீழ் நீர் மேல் நீர் எனும் இரு நீரும் வாய்ப்புடைத்ததாக அமைந்த மழையும் ஆறும் வலிமையான அரணும் நாட்டிற்கு உறுப்புங்கிறதா இந்த குறளின் பொருள். அது தெரியறப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த இருபுணல்னா என்னங்கிறது நமக்கு தெரியும். அடுத்த ஒன்று, தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட் என்று கல்கி போற்றப்பட காரணம் என்ன? இப்ப அவர் வால்டர் ஸ்காட் பாத்தீங்கன்னா அதாவது வரலாற்று சம்பந்தமாக நூல்களை எழுதி அவர் பிரபலமடைந்தார். இப்ப நம்ம தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட்டுங்கிறது கல்கி போற்றப்பட காரணம் வரலாற்று நாவல்கள் படைத்ததால். இவரோட முக்கியமான நாவல்கள்லாம் என்னன்னு சொல்லலாம், பொன்னியின் செல்வன், பார்த்திபன் கனவு, சிவகாமியின் சபதம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் மன்னர்கள் அந்த வரலாற்று சார்ந்த நூல்களை எழுதியுள்ளதால் கல்கி தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட் என்று அழைக்கப்படுகிறார். பிரபந்த மாலை என்று அழைக்கப்படும் திருமுறை என்ன? பிரபந்த மாலை என்று அழைக்கப்படும் திருமுறைகள் மொத்தம் 12ன்னு நம்மளுக்கு தெரியும். இதுல பாத்தீங்கன்னா முதல் 7 வரைக்கும் 1 to 7 தேவாரம் என்று அழைக்கப்படுகிறது. இதுல திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் இவங்கெல்லாம் இயற்றியதுதான் தேவாரம். 8வது பாத்தீங்கன்னா திருவாசகம், திருக்கோவை. இதை இயற்றியது மாணிக்க வாசகர். 9ஆம் திருமுறை பாத்தீங்கன்னா 9 ஆசிரியர்களால் இயற்றப்பட்டது. அதுல திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு, இதுலதான் திருமாளிகை தேவர் போன்றவர் 9 ஆசிரியர்கள் எழுதியிருப்பாங்க. 10வது பாத்தீங்கன்னா என்ன திருமுறைன்னா உங்களுக்கே தெரியும், திருமந்திரம். திருமூலர் இயற்றிய திருமந்திரம் 10ஆம் திருமுறை. 11ஆம் திருமுறை தான் என்ன அழைக்கப்படுகிறதுன்னு பாத்தீங்கன்னா பிரபந்த மாலை அப்படிங்கிற பெயராலும் அழைக்கப்படுகிறது. இதுல 12 ஆசிரியர்கள் பிரபந்த மாலையில் இயற்றியுள்ளனர்.
12ஆம் திருமுறை தான் வந்து என்னங்கிறோம், சேக்கிழார் இயற்றிய பெரிய புராணம். இதான் வந்து 12ஆம் திருமுறை ஆகும். அப்போ மொத்த 12 திருமுறைகள்ல 1 to 7 யார் இயற்றியது, அதே மாதிரி பாத்தீங்கன்னா 8 யார் இயற்றியது, 9 யார் இயற்றியது அப்படிங்கறதெல்லாம் நல்லா ரீகால் பண்ணுங்க. இதெல்லாம் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான். அடுத்த ஒன்று, செம்புல பெயல் நீர் போல் நெஞ்சம் தாம் கலந்தனவே அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து ஒரு மழை நீர் வந்து குறுந்தொகையில இந்த வரி, இப்ப செம்புல பெயல் நீர் போல் என்ற வரி இடம்பெற்ற நூல் பாத்தீங்கன்னா குறுந்தொகை. இப்ப மழை பெஞ்சு ஒரு வயல்ல இறங்குச்சுன்னா அந்த மழையும் அந்த மண் வாசனையெல்லாம் கலப்பது போல தலைவனும் தலைவையும் காதல் கொண்டனர். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அன்புடை அப்படிங்கிறது தான் இந்த பாடலின் பொருளாகும். அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே அப்படிங்கிறதா செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே என்ற குறுந்தொகை பாடல் தான் இது. 8வது ஒன்று, கீழ்காணும் கல்வெட்டுகளில் தமிழக அரசர்களின் கூட்டணி பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு எதுன்னு பாத்தீங்கன்னா கதிகும்பா கல்வெட்டு தான். உத்தரமேரூர் கல்வெட்டுங்கிறது நம்மளுக்கு தெரியும். குடவோல சோழ அரசர்களின் குடவோல முறை பற்றி கூறுவது. அசோகரோட கல்வெட்டுலதான் பாத்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க, சத்தியபுத்திரா என்று நம்ம தமிழ்நாட்டு மன்னர்கள், அதாவது குறுநில மன்னர், அதாவது அதியனை பத்தி சத்தியபுத்திரா என்று குறிப்பிடும் கல்வெட்டு பாத்தீங்கன்னா அசோகரின் கல்வெட்டு ஆகும். அடுத்த ஒன்று, NEGP, அதாவது நேஷனல் இ கவர்னன்ஸ் பிளான் அப்படிங்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா அதனோட ஃபுல் ஃபார்ம் நேஷனல் இ கவர்னன்ஸ் பிளான், NEGP ஆஃப் தமிழ்நாடு. அது என்ன பண்றாங்க, தமிழக அரசின் பார்வை அல்லது நோக்கம் என்பது சாதாரண மனிதன் அரசின் சேவைகளை அவன் குடியிருப்பு வட்டாரத்திலேயே அணுகுமாறு ஏற்பாடு செய்வது, பொது சேவை மையங்கள் மூலமாக திறம்படமும் வெளிப்படையாகவும் நம்பகத்தன்மை கொண்டதாகவும் கட்டுப்படியாகும் விலையிலும் வழங்குதல். இதான் வந்து பாத்தீங்கன்னா NEGP, நேஷனல் இ கவர்னன்ஸோட பிளானோட முக்கிய நோக்கம். இதுக்கு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா A மற்றும் R இரண்டும் உண்மை. R என்பது ஏக்கான சரியான விளக்கம்ங்கிறது தான் சரியான விடை. அடுத்த ஒன்று, டேஸ் வளரிளம் பருவத்திற்கான நலத்திட்டம் எதுன்னு பாத்தீங்கன்னா வாழ்வொளி திட்டம் தான். இது வந்து பள்ளியில் கொண்டு வரப்பட்ட வாழ்வொளி திட்டம் 1999ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டதுதான் வாழ்வொளி திட்டம். இந்த திட்டம் எதற்காகனா வளர் இளம் பருவத்திற்கான நலத்திட்டம் தான் வாழ்வொளி திட்டமாகும். அடுத்த ஒன்று, இந்தியாவின் முதல் திருநங்கை வழக்கறிஞர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், அவரின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா சத்யஸ்ரீ ஷர்மிளா. இவங்க ராமநாதபுரம் பரமக்குடியில நயினார் கோவில் என்ற பகுதியை சார்ந்தவர். இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2018-19 அந்த ரேஞ்சில் வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸா வந்த கொஸ்டின்ஸ் தான். இந்தியாவின் முதல் திருநங்கை வழக்கறிஞர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர், அவரின் பெயர் சத்யஸ்ரீ ஷர்மிளா. அவர் எந்த மாவட்டம்னு கேட்டாங்க, ராமநாதபுரம் பரமக்குடி வட்டம் நயினார் கோவில் பகுதியை சார்ந்தவர் ஆவார். அடுத்த ஒன்று, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திட்டங்கள் அதனுடைய பெயர். இதுல வந்து ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா 2 தான் கரெக்ட். ஆப்ஷன் B தான், அதாவது ஏழை விதவை மகளின் திருமண உதவி திட்டம்ங்கிறது ஈவேரா மணியம்மையார் திட்டம். விதவை மறுமணம் டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார். அடுத்தது பாத்தீங்கன்னா அரசு அனாதை இல்லங்கள் சத்யா அம்மையார். இவங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சமூக நலத்துறையால் நடத்தப்படுகிறது. தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம் சத்தியவாணி முத்து அம்மையார். இது வந்து சத்தியவாணி முத்து அவர்களுக்கு வந்து தையல் இயந்திரம். சத்யா அம்மையார் வந்து பாத்தீங்கன்னா அரசு அனாதை இல்லங்கள். டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் வந்து விதவை மறுமண திட்டம். ஏழை விதவை மகளின் திருமண உதவி வந்து ஈவரா மணியம்மையார் திட்டமாகும். அடுத்த ஒன்று, கீழ் வருவனவற்றுள் ஈவேரா பெரியாரை பற்றி எவை உண்மையான கூற்று. இதுல வந்து ஆன்சர் பாத்தீங்கன்னா அனைத்துமே உண்மையான கூற்று தான். இது வந்து காதி வஸ்திராலயத்தை தோற்றுவிக்க காரணமானவர் ஈவேரா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நூற்பாலை சங்க தலைவராக பணியாற்றியவர் பெரியார். மாவட்ட குழுவில் உறுப்பினராக இருந்தார். ஈரோடு முனிசிபல் கவுன்சில் தலைவராக பாத்தீங்கன்னா 1917 to 19 வரைக்கும் இருந்தாரு. இந்தியாவிலேயே பாத்தீங்கன்னா குடிநீர், அதாவது குழாய் வழியாக குடிநீர் திட்டத்தை வழங்கிய முதல் தலைவர்னா எப்பவும் மறந்துடாதீங்க, பெரியார் ஆவார். அடுத்த ஒன்று, கொடுமுடி கோகிலம் என்ற பட்டத்தை KP சுந்தராம்பாளுக்கு வழங்கியவர் யார்? கொடுமுடிங்கிறது KP சுந்தராம்பாள் அவங்க வந்து பிறந்த இடம். அந்த கொடுமுடி கோகிலம் என்ற பட்டத்தை KP சுந்தராம்பாளுக்கு வழங்கியவர் அறிஞர் அண்ணா ஆவார். அடுத்த ஒன்று, பிறப்பென்னும் பேதமையை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது. அதுக்கு உண்டான பொருள் பாத்தீங்கன்னா பிறவி துன்பத்துக்கு காரணமான அறியாமை நீங்குமாறு முக்தி என்னும் சிறந்த நிலைக்கும் காரணமான செம்பொருளை காண்பது மெய்யுணர்வு.
இதுதான் பொருள். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிறப்பினும் பேதமை நீங்க சிறப்பினும் செம்பொருள் காண்பது அறிவுங்கிறது தான் சரியான, அதாவது விடுபட்ட சொற்கள்ல அறிவு தான் வரும். அதுக்கு பொருள் தான் வந்து பாத்தீங்கன்னா பிறவி துன்பத்துக்கு காரணமான அறியாமை நீங்குமாறு முக்தி என்னும் சிறந்த நிலைக்கு காரணமான செம்பொருளை காண்பதே மெய் உணர்வுங்கிறது அந்த குறளோட பொருள் ஆகும். அடுத்தது பீலிபை சாகாடும் அச்சிறு அப்பண்டம் சால மிகுத்து பெயின். இதுக்கு குறள் பாத்தீங்கன்னா மயிலிறகு அது ஏற்றிய வண்டியே ஆனாலும் அந்த மயிலிறகா இருந்தாலும் என்ன பண்ணணும், அதை வந்து அளவோடு ஏற்றணும். அளவுக்கு மிகுதியா ஏற்றினால் அச்சு முறியுங்கிறது தான். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தன் சக்தியின் அளவை கடத்தல் கூடாது அப்படிங்கிறது தான் சரியான பொருள். அடுத்த ஒன்று யாழுளே பிறப்பினும் யாழுக்கு அவைதாம் என் செய்யும் சூழுங்கால் நும்மகள் நுமக்கும் ஆங்கு அணையலே என்ற கலித்தொகை பாடல் உணர்த்தும் கருத்து என்ன? இதனோட பொருள் பாத்தீங்கன்னா யாழிலிருந்து இசை பிறந்தாலும் அந்த இசை வந்து யாழுக்கு சொந்தமில்லை. இப்ப நம்ம குழந்தைகளே வளர்த்துறோம், அவங்க வந்து மேரேஜ் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு நினைப்போம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட விருப்பங்கிறப்ப நம்ம என்ன பண்ணிடுவோம், அதை வந்து நம்மளுக்கு இல்லாம போயிடும். அதை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் பி தான். இல்வாழ்க்கை தொடங்கும் போது பிறந்த இடத்து பாசம் விலகும் அப்படிங்கறதான் இந்த குறளின், அதாவது இந்த கலித்தொகை பாடலின் பொருளாகும். டேஸ் வழிபாட்டில் துளசிதாசர் மிகச்சிறந்த துறவி. இப்ப வந்து பாத்தீங்கன்னா துளசி ராமாயணம் அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா துளசிதாசர் இயற்றியது. அதனால இவர் வந்து பாத்தீங்கன்னா ராம வழிபாட்டில் துளசிதாசர் மிகச்சிறந்த துறவி. இது வந்து வால்மீகி ராமாயணத்தை தழுவி எழுதப்பட்டதுதான் துளசி ராமாயணம். அதனால யாருன்னு பாத்தீங்கன்னா ராமருங்கிறது சரியான விடை. அடுத்த ஒன்று வர்தாம்பிகா பரிணாயம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? இது வந்து பாத்தீங்கன்னா திருமலம்பா தேவி அவங்களோட நூல் தான் வர்தாம்பிகா பரிணாயம். இந்த நூல் அவங்க வந்து யாரை பற்றி சிறப்பிச்சு கூறியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா துளுவ வம்ச அரசர் நரசநாயக்கர், நரசநாயக்கரோட வெற்றி, அவரோட குடும்பம், அவரோட வாழ்க்கை வரலாறு இதையெல்லாம் பற்றி கூறுற நூல் தான் வந்து வர்தாம்பிகா பரிணாயம். இதை இயற்றியவர் திருமலாம்பா தேவிங்கிறது சரியான விடை. அடுத்த ஒன்று ஸ்டேட் ஈமிஷன் டீம், அதாவது SEMTன்னு சொல்லுவாங்க. அதுல தமிழகத்தில் ஈமிஷன் குழு ஏன் உருவாக்கப்பட்டது? ஈமிஷன் குழுங்கிறத பாத்தீங்கன்னா தேசிய மின்னாளுமை திட்டத்தின்படி திறன் மேம்பாட்டு முயற்சியின் ஒரு பகுதி தான் தமிழகத்தின் மிஷன் குழுவின் நோக்கமாகும். அடுத்த ஒன்று நிதி ஆயோக்கின் அறிக்கையின்படி தமிழ்நாட்டில் நிலையான வளர்ச்சி இலக்கு 2019 குறியீடானது மாநிலங்களில் எந்த வரிசையில் இடம்பெற்றுள்ளது? மாநிலத்துல பாத்தீங்கன்னா 3வது வரிசையில தான் 2019 படி இடம்பெற்றுள்ளது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா வளர்ச்சி குறியீட்டுல 2021 படி தமிழ்நாடு 2ஆம் இடத்தில் உள்ளது. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த தமிழக மாநில, அதாவது இடங்கள்னு பாத்தீங்கன்னா கோவை, திருச்சி இந்த இடமெல்லாம் வந்து முன்னிலையில் உள்ளன. இப்போ நிதி ஆயோக்னா எதற்காக கொண்டு வரப்பட்டதுன்னா உங்களுக்கே தெரியும், அது வந்து திட்டக்குழுக்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டது நிதி ஆயோக். நிதி ஆயோக்கின் தலைவர் வந்து பிரதமர். இப்போ துணைத் தலைவர் யாருன்னா ராஜீவ்குமார். இந்த கொஸ்டின் வந்து நிதி ஆயோக்கின் துணைத் தலைவர் யாருங்கிறது அடிக்கடி கேட்டதுதான். அதனால நிதி ஆயோக்கின் துணைத் தலைவர் யார்? ராஜீவ்குமாருங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அடுத்த ஒன்று தமிழ்நாட்டில் குக்கிராமங்கள் மேம்பாட்டிற்காக அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டத்தின் பெயர் என்னன்னா இப்பதான் பார்த்தோம், தாய் திட்டம் என்பதாகும். அடுத்த ஒன்று தமிழ்நாட்டில் உள்ள டேஸ் செயலியல் கற்றல் முறை ALM, அதாவது ALM பாத்தீங்கன்னா ஆக்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங். இது உங்களுக்கு எங்கேயே போட்டிருப்பாங்க. ஆக்டிவிட்டி, அதாவது ALMனா ஆக்டிவ் லேர்னிங் மெத்தடாலஜி அப்படிங்கிறது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா 1 to 4ஆம் வகுப்பு வரைக்கும் ABL பாத்தீங்கன்னா என்னன்னு வரும்னா ஆக்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங். இது வந்து 1 to 4 வரைக்கும் வரும். இதே வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவிட்டி லேர்னிங் மெத்தடாலஜிங்கிறது பாத்தீங்கன்னா 6 to 8ஆம் வகுப்பு. இது வந்து மிடில் ஸ்கூல், நடுநிலை பள்ளிங்கிறது சரியான விடை. இது வந்து எதன் மூலம் வந்து நடத்தப்படுகிறதுனா சர்வ சிக்ஷா அபியான் SSA மூலம் நடத்தப்படுகிறது. நெக்ஸ்ட் ஒன் நெடுநெல் உள்ளொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு என்று குறள் கூறும் கருத்து என்ன? இது ஒரு அழகான பொருள். நேற்று இருந்தவன் ஒருவன் இன்று இல்லாமல் இறந்து போனான் என்று சொல்லப்படும் நிலையாமை ஆகிய பெருமை உடையது இவ்வுலகம். அப்ப இதுல என்ன ஈஸியா சொல்லலாம், உலகம் வந்து நிலை இல்லாதது, நேற்று இருப்போம் இன்னைக்கு நாளைக்கு இருக்க மாட்டோம், அது அப்படி சொல்லுவோம்ல. அது மாதிரி
நேற்று இருந்தவன் ஒருவன் இன்று இல்லாமல் இறந்து போனான் என்று சொல்லப்படும் நிலையாமை ஆகிய பெருமையுடையது இவ்வுலகம். அதனால வந்து நிலையாமைன்னு உலகம் நிலை இல்லாததுங்கிறது சரியான விடை. அடுத்த ஒன்று, அஞ்சாமை, ஈகை, அறிவு, ஊக்கம் இந்நான்கு குணங்களும் இடைவிடாது நிற்றல் யாரது இயல்பு. இந்த 4 குணங்களும் பாத்தீங்கன்னா இதோட பொருள் பாத்தீங்கன்னா முழு குறள் பாத்தீங்கன்னா அஞ்சாமை, ஈகை, அறிவூக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தருக்கு இயல்பு. அப்போ அரசனது இயல்பு தான் இந்த குறளோட இயல்பு. அதாவது யாருடைய இயல்புனா அரசனுடைய இயல்பு ஆகும். கல்லாதவரின் கடை என்று வள்ளுவர் யாரை கூறுகிறார்? அதாவது உங்களுக்கு பாத்தீங்கன்னா கல்லாதவரின் கடையென்ப கற்றறிந்தும் நல்லார் அவையஞ்சுவார். அதாவது நீங்க என்னதான் படிச்சிருந்தாலும் வந்து ஒரு அவையில உங்களுக்கு பேச தெரியலனா நீங்க வந்து என்னது நூல்களை கற்று அவைக்கு அஞ்சுவார். நீங்க நல்லா படிச்சிருந்தாலும் ஒரு அவையில பேச முடியலனா தான் கல்லாதவரின் கடை என்ப கற்றறிந்தும் நல்லார் அவையஞ்சுவர் அப்படிங்கறத அந்த முழு குறள். இது வந்து அவை அஞ்சாமை அப்படிங்கிற அதிகாரத்துல இந்த குறள் வந்துள்ளது. அடுத்த ஒன்று, உலகம் உருண்டை வடிவமானது என கூறிய முதல் தமிழ் நூல் எது? முதல் தமிழ் நூல் பாத்தீங்கன்னா முதுமொழி காஞ்சி இயற்றியவர் மதுரை கூடலூர் கிழாருங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அது அந்த முதுமொழி காஞ்சியில தான் உலகம் உருண்டை வடிவமானது என கூறிய முதல் நூல் ஆகும். அடுத்த ஒன்று, வரலாற்று செய்திகள் மிகுதியாக கொண்ட 8 தொகை நூல் எது? வரலாற்று செய்திகள் மிகுதியாக கொண்ட 8 தொகை நூல் அகநானூறு. அகநானூரோட மற்றொரு பெயர் என்னன்னு கேட்டாங்கன்னா நெடுந்தொகை. இதுல வந்து பாத்தீங்கன்னா 13 அடி சிற்றல்லை 31 அடி பேரல்லை கொண்டது அகநானூறு. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாடல் வந்து வகைகளா பிரிப்பாங்க. அது உங்களுக்கு ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். 1, 3, 5ன்னா அது என்ன பாடல், 10, 20 அப்படின்னா என்ன பாடல், 4, 14 அது என்ன வகை பாடல்ங்கிற கொஸ்டினும் கேட்பாங்க. அது மாதிரி ப்ரீவியஸ் இயர்ல எல்லாம் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா களிற்றியானை, மணிமிடை பவளம், நித்தில கோவை அப்படின்னு அகநானூறு பிரிப்பாங்க. அதுல 1 to 120னா என்ன பாடல் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அது ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன்று தான். அடுத்த ஒன்று, பின்வரும் 8 தொகை நூல்களுள் அதிகமான பாடல்களை கொண்டது எதுன்னு பாத்தீங்கன்னா ஐங்குறுநூறு தான். ஐங்குறுநூறு தான் 8 தொகை நூல்களுள் அதிகமான பாடல்களை கொண்டது ஐங்குறுநூறு. இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 அடி சிற்றல்லை 6 அடி பேரல்லை கொண்டது ஐங்குறுநூறு ஆகும். 8 தொகை நூல்கள்ல அதுல வந்து பாத்தீங்கன்னா 8 தொகை நூல்கள் என்ன, அதுல சிற்றல்லை பேரல்லை இது வந்து உங்களுக்கு பாடத்திட்டத்தின்படி அடி எல்லைகள்னே கொடுத்திருப்பாங்க. சிற்றல்லை பேரல்லை என்ன, அதே மாதிரி தொகுத்தவர் தொகுப்பித்தவர் இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நல்லா பார்த்து வச்சுங்க. 8 தொகை நூல்களில் சென்னையின் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஐங்குறுநூறு அதை நான் சொல்லிடுறேன், மறந்துட்டேன். பாரதம் பாடிய பெருந்தேவனார் தான் ஐங்குறுநூறுக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஐங்குறுநூறை தொகுத்தவர் கூடலூர் கிழார். ஐங்குறுநூறை தொகுப்பித்தவர் யாருன்னா யானை கச்சே மாஞ்சேரல் இரும்புரை தான் ஐங்குறுநூறை தொகுப்பித்தவர் யார். இந்த இதுக்கு என்னன்னு சொல்லிட்டு ரிமைனிங் என்னங்கிறத பாத்துங்க. அடுத்த ஒன்று, சென்னையின் 5வது நீர்த்தேக்கம் கட்டப்படுவது எந்த டிஸ்ட்ரிக்ட்னு கேட்டிருக்காங்க. திருவள்ளூர்ல பாத்தீங்கன்னா 2 ஏரி, கண்ணன்கோட்டை ஏரி, தேர்வாய் கண்டிகை நீர்த்தேக்கம் இதை 2ஐயும் இணைச்சு தான் சென்னையின் 5வது நீர்த்தேக்கம். 2 ஏரி, கண்ணன்கோட்டை, தேர்வாய் கண்டிகை இந்த 2 ஏரியை நினைச்சுதான் கண்ணன்கோட்டை தேர்வாய் கண்டிகை நீர்த்தேக்கம் என்று சென்னைக்கு 5வது நீர்த்தேக்கம் கட்டப்பட்டு வருகிறது. அடுத்த ஒன்று, தமிழக கல்வி திட்டத்தில் 3 மொழி ஏற்றுக்கொண்ட ஆண்டு என்ன? அதாவது இப்ப உங்களுக்கே தெரியும், இதுல தேசிய கல்விக் கொள்கையிலையும் வந்து பாத்தீங்கன்னா 3 மொழிகள் வருது. ஃபர்ஸ்ட் வந்து தேசிய கல்விக் கொள்கை வந்து 1968 இந்திரா காந்தி அவர்கள், அதே மாதிரி 86 ராஜீவ்காந்தி அவர்களால் கொண்டு வரப்பட்டது தேசிய கல்விக் கொள்கை. ஆனா வந்து தமிழக கல்வி திட்டத்துல 3 மொழி ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு 1965ங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இப்போ 2019 கஸ்தூரி ரங்கன் அவர்கள் தலைமையில தேசிய கல்விக் கொள்கைக்காக ஒரு குழு நியமிக்கப்பட்டு அவங்களும் வந்து அதை சப்மிட் பண்ணியிருக்காங்க. அடுத்த ஒன்று, 1987 தொடங்கப்பட்ட வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சிக்கான ஆதரவு திட்டம் யாருக்கான நலத்திட்டம்? இது வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஸ்டெப்னு பேரு. இதுக்கு வந்து வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்கள் தான், பெண்களுக்கான திட்டம் தான் 1987 தொடங்கப்பட்ட வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சிக்கான ஆதரவு திட்டம் வந்து பெண்களுக்கான திட்டம் ஆகும். அடுத்த ஒன்று, தொட்டில் குழந்தை திட்டம். தொட்டில் குழந்தை திட்டம்ங்கிறது பாத்தீங்கன்னா பெண் குழந்தைகளை பாதுகாப்பது.
அடுத்தது சேவை இல்லங்கள், பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள பெண்களை பாதுகாக்கிறது. அடுத்த ஒன்று சகிங்கிறது வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உதவுவது. மகிழா சக்தி கேந்திரா, கிராமப்புற பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பது. ஆப்ஷன் சி தான் இதற்குரிய சரியான விடை. இது மாதிரி திட்டங்கள் எல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினா இருந்தாலும் சரி, இப்போ திட்டங்கள்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்த ஒன்று டேஸ் 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 இவை மூன்றன் நாம் கெடும் நோய். மேற்காணும் திருக்குறளில் எம்மூன்றும் கெட நோய் கெடும் என்கிறார் வள்ளுவர். இதுக்கு பாத்தீங்கன்னா காமம், வெகுளி, மயக்கம் இவை மூன்றன் நாமம் கெடும் நோய் அப்படிங்கிறது. காமம், வெகுளி, மயக்கம் இதை நம்ம என்ன பண்ணலாம், அதை கெடுக்க அந்த நோயும் கெடுங்கிறதா இந்த பொருளின் பொருளாகும். அடுத்த ஒன்று சூழ் நாவலின் மையக்கதை எது? சூழ் நாவலை இயற்றியவர் பாத்தீங்கன்னா சோ தர்மன், அவர் தான் சூளுங்கிற நாவலை இயற்றியர். இந்த நாவலின் மையக்கதை பாத்தீங்கன்னா தண்ணீர் பிரச்சனை தான் சரியான விடை. அடுத்த ஒன்று தமிழக சமூக நல வாரியம். இது 1954 உருவாக்கப்பட்டது சரி. பெண்கள் குழந்தைகள் நலனை ஏற்படுத்தும் திட்டங்களை செயல்படுத்துகிறது சரி. எஸ்சி அண்ட் எஸ்டிஸ் மற்றும் ஆதரவு இல்லோதர்களுக்கான திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. ஆப்ஷன் டி மூன்றும் சரியான கூற்றுதான். அடுத்த ஒன்று மறைந்த போன தமிழ் நூல்கள். இதுல மயிலை சீனி வெங்கடசாமி 11th தமிழ்னு நினைக்கிறேன், அவரை பற்றி நல்லா பார்த்து வச்சுங்க. மறைந்து போன தமிழ் நூல்கள் ஆசிரியர் பாத்தீங்கன்னா மயிலை சீனி வெங்கடசாமிங்கிறது சரியான விடை. இவர் பாத்தீங்கன்னா இவரோட நூல்கள்லாம் 2000ஆம் ஆண்டுல நாட்டுடைமை ஆக்கப்பட்டது. இவரோட சிறப்பு பெயர்கள் சில என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ் ஆய்வுலகின் முன்னோடி, தமிழ் தேன், தமிழை மீட்டுருவாக்கம் செய்தவர் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் மயிலை சீனி வெங்கடசாமி ஆவார். அடுத்த ஒன்று தமிழக வரலாற்றில் வர்ணாசிரம தர்மங்கள் அனுபாலித என்று தங்களை அழைத்து கொண்டவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா நாயக்கர்கள் தான். தமிழக வரலாற்றில் வர்ணாசிரம தர்மங்கள் அனுபாலித என்று தங்களை அழைத்து கொண்டவர்கள் ஆவார்கள். என் தேர் செய்யும் தச்சன் திங்கள் வலித்த கால் அன்னோனே என்னும் புறநானூற்று பாடல் உணர்த்தும் பொருள் என்ன? இதுல பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா ஒரு நாளில் 8 தேர் செய்யும் தச்சன் 1 மாதம் முயன்று செய்த ஓர் தேர்காலுக்கு ஒப்பானவன் என்று யார் ஔவையார் பாத்தீங்கன்னா அதியமானுக்கும் நெடுமானஞ்சிக்கும் ஒரு சண்டை வரும். அப்ப அதியனோட இதை பற்றி நெடுமானஞ்சியிடம் இந்த வரியை கூறுவார். அதாவது என் தேர் செய்யும் தச்சன் திங்கள் வலித்த கால் அன்னோனே என்று புறநானூற்று பாடல். இதோட பொருள் பாத்தீங்கன்னா ஒரு நாள் 8 தேர் செய்யும் தச்சன் 1 மாதம் முயன்று செய்த ஓர் தேர்காலுக்கு ஒப்பானவன் என்று அதனுடைய பொருளாகும். இதுக்கு பாத்தீங்கன்னா வலிமை உடையவன். ஆப்ஷன் ஏ தான் இதற்கு சரியானவன், அதாவது சரியானது. அதியமான் அத்தனை வலிமை உடையவன் என்றார் ஔவையார். அற்றை திங்களில் அவ்வெண்ணிலவின் எந்தையும் உடையோம் எம் குன்றும் பிறர்கொளார் என புறநானூற்று பாடல் சொல்வது பாத்தீங்கன்னா கையறு நிலை. அதாவது இதோட இந்த பாடலின் பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது இந்த திங்களில் இவ்வெண்ணிலவின் வெண்ணெறி முரசின் வேந்தர்கள் எம் குன்றையும் கவர்ந்து கொண்டனர். யாமோ என் தந்தை இல்லாதவராக ஆயினோம். தந்தை இல்லைங்கிறப்ப இந்த புறநானூற்று பாடல் அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவின் எந்தையும் உடையோம், எந்தைனா எம் தந்தை, அவர் இல்லாதப்ப நாங்க இப்படி இருக்கோம்னு ஒரு கையறு நிலைதான் இந்த துறை ஆகும். அடுத்த ஒன்று தமிழக அரசின் முதல் மனிதவள மேம்பாட்டு அறிக்கை வெளியிட்ட ஆண்டு 2003. இப்போ மனிதவள மேம்பாட்டு அறிக்கை ஐநா நம்ம இந்தியா இதெல்லாம் என்னங்கிறத பார்த்தோம். 2003ஆம் ஆண்டு தான் தமிழக அரசின் முதல் மனிதவள மேம்பாட்டு அறிக்கை வெளியிடப்பட்டது. அடுத்த ஒன்று ஒவ்வொரு மாவட்டத்திலும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதலிடம் பிடிக்கும் தமிழக இந்து ஆதி திராவிட மாணவர்களுக்கு, அதாவது ஒரு ஆண் மற்றும் பெண் வழங்கப்படும் ரொக்க விருது என்னன்னு பாத்தீங்கன்னா அண்ணல் காந்தி நினைவு விருதுங்கிறது தான் சரியான விடை. அடுத்த ஒன்று செங்கல்பட்டு மாவட்டத்தை சென்னையின் நுழைவாயில் என்று ஏன் அழைக்கலாம்? இது சென்னையின் நுழைவாயில்னா பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்களிலிருந்து தலைநகருக்கு செல்லும் நுழைவாயிலாக இருப்பதால் இது என்னன்னு சொல்றோம், செங்கல்பட்டு மாவட்டத்தை சென்னையின் நுழைவு வாயில் என்றும் நாம் அழைக்க முடியும். CN அண்ணாதுரை முதல் மந்திரியாக அதிகாரத்தில் பொறுப்பேற்ற ஆண்டு என்ன? இவர் முதல் மந்திரியாக அண்ணாதுரை அவர்கள் 1967ஆம் ஆண்டு பொறுப்பேற்றார். திமுக பாத்தீங்கன்னா 1949 செப்டம்பர் 17ஆம் தேதி அன்று திமுக உங்களுக்கு தொடங்கப்பட்டது. அதிலிருந்து பாத்தீங்கன்னா அண்ணாதுரை அவர்கள் முதல் மந்திரியாக பொறுப்பேற்ற ஆண்டு 1967 ஆகும்.
அடுத்த ஒன்று, எந்த ஆண்டு இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பில் தமிழ்நாட்டின் சில சாதியினர் சத்திரிய அந்தஸ்தை கோரினர்? 1901ஆம் ஆண்டு தான். இப்போ உங்களுக்கே தெரியும், இந்தியாவில் 1871ஆம் ஆண்டு வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு, முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெற்றது. நம்ம சுதந்திரம் அடைஞ்சு 1951 நடைபெற்ற மக்கள் தொகை கணக்கெடுப்பு பார்த்தீங்கன்னா 9வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இப்ப 2015 நடந்தது 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இப்ப 2021 நடத்தப்பட இருப்பது வந்து பாத்தீங்கன்னா 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்புங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நாடென்ப நாட வளர்த்தன என்ற குறளில் கூறப்படும் செய்தி என்ன? அதாவது நாடென்ப நாடா வளர்த்தன, நாடல்ல நாடா வளர்ந்தரு நாடு, அதான் வந்து முழு குறள். இதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த முயற்சியும் இல்லாமல் வளர்ந்தரும் நாடு தான் நல்ல நாடு. அதுதான் வந்து நல்ல நாட்டிற்கான இலக்கணம். எந்த முயற்சி இல்லாம இயற்கையில எல்லா இதுவும் கிடைக்கணும். அதான் வந்து பாத்தீங்கன்னா நாடென்ப நாடா வளர்த்தன, நாடல்ல நாட வளர்ந்தரு நாடு, நல்ல நாட்டிற்கு இலக்கணமாக வள்ளுவர் கூறுகிறார். அடுத்த ஒன்று, விழுமந்துடைத்தவர் நட்பு என வள்ளுவர் எத்தகைய நட்பை குறிப்பிடுகிறார்? இதோட முழு குறள் பாத்தீங்கன்னா, எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தங்கன் விழுமம் துடைத்தவர் நட்பு. அதாவது ஒருத்தர் வந்து துன்பப்படும் போது செய்யப்படும் நட்பு தான் வந்து எல்லா நட்பை வந்து சிறந்த நட்பு. அதாவது சான்றோர் துன்பம் நீக்கிய நல்லோர் நட்பு. நம்ம துன்பப்படுறோம்னா ஒருத்தர் வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு உதவி செய்தாருன்னா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா விழுமம் துடைத்தவர் நட்புன்னு வள்ளுவர் கூறுகிறார். தமிழர்களின் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் பாத்தீங்கன்னா திருக்குறள். இதுக்கு திருக்குறளோட வேறு பெயர்கள் என்ன, திருவள்ளுவரின் வேறு பெயர்கள் என்ன, திருக்குறளுக்கு எத்தனை பதின்மர்கள் உரை எழுதியுள்ளனர், முதல் உரை எழுதியவர் யார், சிறந்த உரை எது, பரிமேலழகர் உரை, இது மாதிரி எல்லாம் கொஸ்டின்ஸ் வந்து நீங்களே வந்து கேட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா ரீகால் ஆகும். அடுத்த ஒன்று, கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி என தொடங்கும் குறுந்தகை பாடலின் 2வது அடி எது? இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதாவது திருவிளையாடல் சிவாஜி, இதுல வந்து பாத்தீங்கன்னா அவர் அந்த குறளை வரியத்தை எழுதி கொடுப்பாரு. அதை பார்த்தவங்களுக்கு எல்லாம் இந்த வரி ஈஸியா ஞாபகம் வரும். கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டத மொழிமோன்னு ஐயா சிவாஜி கணேசன் வந்து அழகா அதுல சொல்லுவாரு. அதுதான் இந்த வரியாகும். அடுத்த ஒன்று, தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டம் எதனால் ரப்பருக்கு புகழ் பெற்றதான்னு பாத்தீங்கன்னா அதனோட நில அமைப்பு, தேவையான அளவு மழை பொழிவதனால் தான் கன்னியாகுமரி மாவட்டம் ரப்பருக்கு புகழ்பெற்று உள்ளது. அடுத்த ஒன்று, ஈவேரா மணியம்மையார் நினைவு திருமண உதவி திட்டம் யாருக்காக உருவாக்கப்பட்டுள்ளது? இது வந்து இப்பதான் பார்த்தோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஆதரவற்ற பெண்களுக்கு, அதாவது ஏழை விதவியர் மகள்களுக்காக உருவாக்கப்பட்ட திட்டம் தான் ஈவேரா மணியம்மையார் நினைவு திருமண உதவி திட்டம். இது வந்து 1989ஆம் ஆண்டு துவக்கப்பட்ட திட்டம் ஆகும். புதுவாழ்வு திட்டம் ஏன் தொடங்கப்பட்டது? இதுல வந்து பாத்தீங்கன்னா புதுவாழ்வு திட்டம் வந்து வறுமையை ஒழித்தலுக்காக. இது வந்து 2005ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டாலும் 2006 ஆகஸ்ட்ல இருந்து இந்த திட்டம் செயல்பட்டு வருகிறது. இந்த திட்டம் பாத்தீங்கன்னா தமிழக ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் இதன் மூலம் இது வந்து நடத்தப்படுகிறது. பொதுவாழ்வு திட்டம் இது வந்து எதற்காக பயன்படுகிறதுனா வறுமையை ஒழித்தலுக்காக. அடுத்த ஒன்று, தமிழ்நாடு நீர்வள ஆதார பாதுகாப்பு மற்றும் நீர் மேலாண்மை இயக்கம் தொடங்கப்பட்டதன் நோக்கம் என்ன? இது நம்மளுக்கே தெரியும். அருகி வரும் நீர் வளங்களை மக்கள் பெருமளவில் நன்மை அடையும் வகையில் பயன்படுத்திட வகை செய்வதுதான் தமிழ்நாடு நீர்வள ஆதார பாதுகாப்பு மற்றும் நீர் மேலாண்மை இயக்கம். இந்த திட்டம் வந்து பாத்தீங்கன்னா 2018 ஆகஸ்ட் முதல் வந்து செயல்பட்டு வருகிறது. சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் முதல் கட்டம் எத்தனை கிலோமீட்டர் கொண்டது? முதல் கட்டம் பாத்தீங்கன்னா 45 கிலோமீட்டர். இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தவர் பாத்தீங்கன்னா அந்த முதல் ரயில வந்து ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ஜூன் 29, 2015 என்று தொடங்கினார். இது வந்து ஆலந்தூர் டு சென்னை கோயம்பேடு வரை 45 கிலோமீட்டர் திட்டம் தான் சென்னை மெட்ரோவின் முதல் கட்டம் அப்படிங்கிறது. அடுத்த ஒன்று, திருநங்கைகளை பற்றி புது கவிதைகளில் பாடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நா. காமராஜன். இவர் இயற்றிய கருப்பு மலர்கள்ங்கிற கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க. திருநங்கைகளை பற்றி புது கவிதையில் பாடியவர் நா. காமராஜன். கருப்பு மலர்களை நூல் இயற்றியவர் யாருன்னு கேட்டாங்கனாலும் நா. காமராஜன் ஆவார். புத்திரனுக்கு அச்சய பாத்திரம் அளித்தவர் யார்?
ஆபுத்திரன் தான். மணிமேகலைக்கு முன்பு யார்கிட்ட இருந்துதான் ஆபுத்திரன். ஆபுத்திரனுக்கு அதை அளித்தவர் வந்து பாத்தீங்கன்னா சிந்தா தேவிங்கிறது சரியான விடை ஆகும். அடுத்த ஒன்று, கீழ் காண்பவனற்றுள் நம்மாழ்வார் பாடாத நூல் எது? நம்மாழ்வார் பாடாத நூல் வந்து பாத்தீங்கன்னா நான்முகன் திருவந்தாதி. அப்ப நான்முகன் திருவந்தாதியை பாடியது யாருன்னு பாத்தீங்கன்னா திருமழிசை ஆழ்வார் தான். நான்முகன் திருவந்தாதியை பாடியவர் திருமழிசை ஆழ்வார் ஆவார். திராவிட மொழிகளில் பழமையானது எதுன்னா நம்ம தமிழ் மொழி தான் திராவிட மொழிகளில் பழமையானது. இது தென் திராவிட மொழிகள் எது, வட திராவிட மொழிகள் எது, நடு திராவிட மொழிகள் எது அப்படிங்கிறதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுங்க. அது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். பின் வருவனவற்றுள் தமிழக அரசு உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து நிர்வாகத்துறையின் செயல்பாடுகள் என்னென்ன? இதுல வந்து பாத்தீங்கன்னா அழகு சாதன பொருட்களுக்கு உற்பத்திக்கு உரிமம் அளித்தல், அலோபதி மருந்துகள் உற்பத்திக்கு உரிமம் அளித்தல், இரத்த சேமிப்பு மையத்திற்கு ஒப்புதல் அளித்தல், ஆய்வகங்களுக்கு ஒப்புதல் மற்றும் உரிமம் அளித்தல். இது அனைத்துமே தமிழக அரசு உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து நிர்வாகத்துறையின் செயல்பாடுகள் ஆகும். அடுத்த ஒன்று, பயிர் உற்பத்தியில் எந்த பயிரை தவிர தமிழகம் முன்னணியில் உள்ளது? ஏலக்காய் உற்பத்தியை தவிர வாழைப்பழம், தோட்டப்பயிர்கள், தேங்காய் உற்பத்தியில் தமிழகம் முன்னிலையில் உள்ளது. அடுத்த ஒன்று, பேட்டி பச்சோ பேட்டி பதோ திட்டம் கடலூரில் துவங்கப்பட்டது. மாநிலத்திலேயே குழந்தை பாலின விகிதம் குறைவாக உள்ளதால் தருமபுரியில் பேட்டி பச்சோ பேட்டி பதோ திட்டம் துவங்கப்பட்டது. 2011 தமிழ்நாட்டில் குழந்தை பாலின விகிதம் 943க்கு 1000 என்ற மக்கள் தொகை கணக்கெடுப்பில் என்பதாகும். 2011 குழந்தை பாலின விகிதம் தருமபுரியில் இதுல வந்து பாத்தீங்கன்னா 1:3 தான் சரியான கூற்று. இதுல வந்து பாத்தீங்கன்னா தருமபுரியில வந்து உங்களுக்கு 2010 அதுல வந்து பாத்தீங்கன்னா அரியலூர்ல தான் தமிழகத்திலேயே முதலிடமாக குறைந்த பாலின விகிதம்னா 892 இருந்தது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கடலூர்ல. தருமபுரியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு 647 கிடையாது, 911 என்ற பாலின விகிதத்தில் இருந்தது. அப்ப வந்து பேட்டி பச்சோ பேட்டி பதாவ் திட்டம் கடலூரில் துவங்கப்பட்டது சரி. 2011 தமிழ்நாட்டில் குழந்தை பாலின விகிதம்ங்கிறது 943, பெண்களுக்கு 1000 ஆண் குழந்தைகள்ங்கிறது சரியான விடை. அடுத்த ஒன்று, தமிழ்நாட்டில் சுயமரியாதை இயக்கத்தின் முக்கிய நோக்கம் என்ன? சுயமரியாதை இயக்கத்தில் பாத்தீங்கன்னா தீண்டாமையை ஒழித்தல், சுயமரியாதை திருமணத்தை ஊக்குவித்தல், தேவதாசி முறை ஒழித்தல், மேற்கூறிய அனைத்துங்கிறது சரியான விடை. அடுத்த ஒன்று, பூண்டி என்னும் இடத்தில் ஒரு குடிநீர் தேக்கத்தை கட்டுவதற்கான திட்டத்தை செயல்படுத்தியவர் யாருன்னா சத்தியமூர்த்தி தான். அவர் இறந்த பின்பு அவருடைய சிஷியன் வந்து காமராஜர் ஐயா வந்து அந்த சத்தியமூர்த்தி நீர் தேக்கத்தை திறந்து வைத்தார். அடுத்த ஒன்று, பகல் வெல்லும் கூகையை காக்கை இகழ் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது. இக்குறள் உணர்த்தும் கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா காலத்தின் முக்கியத்துவம். இதோட பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா காக்கை தன்னை விட வலிய கோட்டானை பகலில் வென்றுவிடும், அதுபோல பகைமையை வெல்ல கருதும் அரசர்க்கும் அதற்கு ஏற்ற காலம் வேண்டும். அதான் இந்த குறளோட பொருள். அப்போ காலத்தின் முக்கியத்துவம் பற்றி வள்ளுவர் கூறுகிறார். அடுத்த ஒன்று, பாரதியார் யாரை தன் ஞான குருவாக ஏற்றுக்கொண்டார்னா பாரதியார் அவர்கள் நிவேதிதா அவர்களை தான் தன் ஞான குருவாக ஏற்றுக்கொண்டார். அடுத்த ஒன்று, சங்ககால சமூகத்தில் அம்பனம் என்ற சொல் எதை குறிப்பதாக அமைகிறது? நெல் அளவையை குறிப்பது. அதாவது பொதுவா நிலத்தில் இருந்து வந்த தானியத்தை அம்பனத்தால் அளந்தனர் சங்ககால மக்கள். இப்ப வந்து தானியம்னா நெல் அளவை குறிப்பதற்குத்தான் சங்க காலத்துல அம்பனம் என்ற சொல் பயன்பாட்டில் இருந்தது. அடுத்த ஒன்று, முத்தாது கொடுத்த முனைவிலங்கு தடக்கைக்கு துளிமலை பொழியும் வலிந்துஞ்சு நெடுங்கோட்டு நளிமலை நாடான் யாருன்னு பாத்தீங்கன்னா நளிமலை நாடான் நள்ளி. இதுல வந்து கடையேழு வள்ளல்கள் யாராருன்னு தெரிஞ்சுக்கங்க. அதாவது காரி, ஓரி, பாரி, ஆய், அதியன், நள்ளி, பேகன். இது மயிலுக்கு போர்வை தந்தவர் பேகன், அதியன் அவ்வைக்கு நெல்லி தந்தவர். இது மாதிரி யாராரு என்னென்ன கொடுத்தாங்கிறத நல்லா பார்த்து வச்சுங்க. அடுத்த ஒன்று, அரிக்கமேடு அமைந்துள்ள இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில தான் அரிக்கமேடு அமைந்துள்ளது. ஆப்ஷன் சி வந்து இதற்கு சரியான விடை. அடுத்த ஒன்று, மூன்றாவது சங்கத்தை மதுரையில் நிறுவியவர் யார்? இப்ப நம்ம பழங்காலத்துல பாத்தீங்கன்னா சங்க காலம் வந்து 3 சங்கங்கள் இருந்ததை கூறும் நூல் பாத்தீங்கன்னா இறையனார் களவியல்ல நக்கீரர் உரைதான் 3 தமிழ் சங்கங்கள் இருந்ததுன்னு கூறுகிறது. இதுல 3வது சங்கத்தை தோற்றுவித்தவர் மதுரையில முடத்திருமாறன் ஆவார். இதே 4வது தமிழ் சங்கத்தை தோற்றுவித்தவர் பாண்டித்துரை தேவர் 1901 மே 24
மதுரையில 4ஆம் தமிழ் சங்கத்தை தோற்றுவித்தவர் பாண்டித்துரையார் ஆவார். அடுத்த ஒன்று, தமிழ்நாட்டில் எந்த நகரத்தில் உலகின் மிகப்பெரிய கரும்பு சக்கை அடிப்படையில் காகித தயாரிப்பு நிறுவனம், அதாவது தமிழ்நாடு பேப்பர் லிமிடெட் TNPL அமைந்துள்ள இடம் கரூருங்கிறது சரியான விடை. அடுத்த ஒன்று, சென்னை. இதற்கு இணையாக என்ன இருக்கு? சென்னைங்கிறது வாகன உதிரி பாகங்கள் தான் சரியானது. ஈரோடுனா ஜவுளி வரும், பட்டாசு தவறு. சிவகாசிங்கிறது பட்டாசு, கோழிப்பண்ணைங்கிறது நாமக்கல், மதுரை தோலுங்கிறது தவறு. இதை வந்து சென்னை வாகன உதிரி பாகங்கள்ங்கிறது தான் சரியான இணை ஆகும். அடுத்த ஒன்று எதுன்னு பாருங்க, திருப்பூர். திருப்பூர் வந்து பாத்தீங்கன்னா பின்னலாடை நகரம். கரூர் வீட்டு ஜவுளிகள். அடுத்த ஒன்று, ஈரோடு துணிச்சந்தைக்கு பெயர் பெற்றது. சென்னை தமிழகத்தின், தூத்துக்குடி தான் வந்து தமிழகத்தின் நுழைவாயில். சென்னை வந்து சர்வதேச தோல் கண்காட்சிங்கிறது சரியான விடை. திருப்பூர் பின்னலாடை நகரம், கரூர் வீட்டு ஜவுளிகள், ஈரோடு துணிச்சந்தை, சென்னை வந்து பாத்தீங்கன்னா சர்வதேச தோல் கண்காட்சி, தூத்துக்குடி வந்து தமிழகத்தின் நுழைவாயில்ங்கிறது சரியான விடை. அடுத்த ஒன்று, தமிழ்நாட்டில் கனநீர் திட்டம் அமைந்துள்ள இடம் எது? கனநீர் திட்டம்னா என்ன பண்ணுவாங்கன்னா அமோனியா அதை பயன்படுத்தி அந்த கனநீர் தயாரிப்பாங்க. இந்த கனநீர் திட்டம் வந்து தமிழ்நாட்டில் எங்க இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா தூத்துக்குடியில தான் இந்த திட்டம் உள்ளது. அமோனியா ஐதரசன் இதை பயன்படுத்தி உங்களுக்கு தூத்துக்குடியில தமிழ்நாட்டின் கனநீர் திட்டம் அமைந்துள்ள இடம் தூத்துக்குடி ஆகும். அடுத்த ஒன்று, தமிழக முதலமைச்சருக்கு 5 உறுப்பினர்கள் கொண்ட பொருளாதார ஆலோசனை குழுவில் இடம் பெற்றுள்ள நோபல் பரிசு பெற்றவர்னா பேராசிரியர் எஸ்தர் டுப்ளோ அப்படிங்கிறவர் தான். தமிழக முதலமைச்சருக்கு 5 உறுப்பினர்கள் கொண்ட பொருளாதார ஆலோசனை குழுவில் இடம்பெற்றுள்ளார். அடுத்த ஒன்று, இந்திய மொழி தோற்றத்தில் திராவிட மொழிகளின் முந்திய மொழி. இந்திய மொழி தோற்றத்திலே திராவிட மொழிக்கு முன்பான இருந்த மொழி பார்த்தீங்கன்னா கொலேரியன் மொழி தான் திராவிட மொழிக்கு முன்பான மொழியாகும். அடுத்த ஒன்று, வரியார் கொன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீரத் துடைத்து. இக்குறட்பாவில் குறியெதிர்ப்பை என வள்ளுவர் உரைப்பது. அண்டை வீட்டாரிடம் அளவு குறித்த வாங்கிய பொருளை திரும்ப கொடுத்தல். அதாவது இந்த குறளோட பொருள் பாத்தீங்கன்னா, இல்லாதவர்க்கு வழங்குவதே ஈகை பண்பாடு, மற்றவர்களுக்கு வழங்குவது என்பது ஏதோ ஒரு ஆதாயத்தை எதிர்பார்த்து வழங்கப்படுவதாகும் அப்படிங்கிறது. அதுக்கு வந்து அதை நம்ம சொல்லுவோம்ல, அள்ளி கொடுத்தாலும் அளவா கொடுங்கிற மாதிரி அண்டை வீட்டாரும் அளவு குறித்து வாங்கிய பொருளை திரும்ப கொடுத்தல் தான் இந்த குறளின் பொருளாகும். அடுத்த ஒன்று, புத்தமித்திரர். இதெல்லாம் வந்து இலக்கண நூல் வந்து என்னது, வீர சோழியம். புத்தமித்திரர்னா வீர சோழியம். அமிர்த சாகரர் யாப்பருங்கழகம். ஜெயகொண்டார் கலிங்கத்து பரணி. திருமூலர் வந்து திருமந்திரத்தை இயற்றியுள்ளார். இதான் வந்து சரியான விடை. ஆப்ஷன் டி வந்து உங்களுக்கு சரியான விடையாகும். அடுத்த ஒன்று, கூத்துப்பட்டறை நாடக இயக்கத்தை உருவாக்கியவர் நா. முத்துசாமி. இதெல்லாம் வந்து நியூ புக்லயே இருக்கு. நா. முத்துசாமி தான் கூத்துப்பட்டறை நாடக இயக்கத்தை உருவாக்கியவர் யாவர். இதுல வந்து நாடக இமயம் யார், நாடக பேராசிரியர் யார் அப்படிங்கறதெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்த ஒன்று, கைவண்ணம் அங்கு கண்டேன் கால்வண்ணம் இங்கு கண்டேன் என்று கம்பராமாயண பாடல் வரி உணர்த்தும் செய்தி என்ன? இதுல வந்து பாத்தீங்கன்னா ராமன் வில் ஒடித்தது, அடுத்தது அகலிகை சாப விமோசனம் பெற்றது. இதுதான் வந்து கம்பராமாயண பாடல் அந்த உணர்த்தும் செய்தியாகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா கம்பராமாயணத்துல எத்தனை காண்டங்கள் உள்ளது? சுந்தர காண்டம்னா எத்தனையாவது காண்டம்ங்கிறது 5வது காண்டம். அதனால 5 காண்டங்கள். அந்த காண்டங்கள் வந்து எத்தனாவது வரிசையில வருங்கிறத பார்த்து வச்சுங்க. அந்த சுந்தர காண்டம் 5வது காண்டம்ங்கிறதெல்லாம் ரிப்பீட்டா கேட்ட கொஸ்டின் தான். அடுத்த ஒன்று, கள்ளத்தின் ஊச்சும் சுரமென்பார் காதலர் உள்ளம் படர்ந்த நெறி பாடல் வரி இடம்பெற்றது எதுலன்னு பாத்தீங்கன்னா 5 அந்த பாடல் வரி இடம்பெற்ற நூலாகும். கள்ளத்தின் ஊக்கம் சுரமென்பர் காதலர் உள்ளம் படர்ந்த நெறி. 5 வந்து பாத்தீங்கன்னா இயற்றியவர் மாறன் புரையினார். இது வந்து 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று 5 ஆகும். அடுத்த ஒன்று, அனைத்து தரப்பு பெண்களின் முழுமையான மேம்பாட்டிற்காக பணி செய்யும் நல அமைப்பு எதுன்னு கேட்டாங்கன்னா மாநில பெண்கள் வள மையம் தான் அனைத்து தரப்பு பெண்களின் முழுமையான மேம்பாட்டிற்காக பணி செய்யும் நல அமைப்பு ஆகும். அடுத்த ஒன்று, பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே என முடியும் புறநானூற்றின் பாடலின் முதலடி எது? இதுக்கு முதலடி பாத்தீங்கன்னா யாதும் ஊரே யாவரும் கேளீர்
இந்த வரியை கூறியவர் உங்களுக்கு கண்ணை மூடி வரணும், கணியன் பூங்குன்றனார் தான் இந்த வரியை கூறியவர் ஆவார். அடுத்த ஒன்று, தமிழ்நாடு தொழில் வழிகாட்டுதல் மற்றும் ஏற்றுமதி மேம்பாட்டு பணியகம் தமிழ்நாடு அரசால் அமைக்கப்பட்டது. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா முதலீட்டு திட்டங்கள் கவரதான் தமிழ்நாடு அரசால் தமிழ்நாடு தொழில் வழிகாட்டுதல் மற்றும் ஏற்றுமதி மேம்பாட்டு கழகம் அமைக்கப்பட்டது. அடுத்த ஒன்று, இதுல செயல்னா எங்க இருக்கு அப்படிங்கிறத பாத்திரலாம். இதுல பாத்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளியில பெல் உள்ளது, கரூர்ல டிஎன்பிஎல் இப்பதான் பார்த்தோம். அதே மாதிரி சேலத்துல செயல். அடுத்த ஒன்று, கோயம்புத்தூர்ல மாவு அரைக்கும் இயந்திரம். தூத்துக்குடி ரசாயன உற்பத்தி, தமிழ்நாட்டு அளவுல ரசாயன உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாவட்டம் எதுன்னா தூத்துக்குடி அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் ஒன், கீழ்கண்ட கூற்றுகளில் தீரன் சின்னமலையை பற்றி தவறான கூற்று எது? இதுல தீரன் சின்னமலை ஆங்கில மைசூர் போர்களில் கலந்து கொண்டார் சரி, கொங்கு நாட்டு வீரர்களை ஆங்கிலேயருக்கு எதிராக ஒருங்கிணைத்தார் சரி, இவர் சங்ககிரி கோட்டையில் தூக்கிலிடப்பட்டார் சரி, இவர் 1808 மேக்ஸ்வெல் என்ற தளபதி தீரன் சின்னமலையை தோற்கடித்தாருங்கிறது தவறு. 1802 தான் அந்த ஓடாநிலை போர்ல தீரன் சின்னமலை ஆங்கிலேய படைகளை வெற்றி கொண்டாருங்கிறது தான் சரியான கூற்று. அடுத்த ஒன்று, ஆற்றங்கரை பிள்ளையார் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா புதுமை பித்தன் ஆவார். சிறுகதை மன்னன் என்று அழைக்கப்பட்ட புதுமை பித்தன் தான் ஆற்றங்கரை பிள்ளையார் என்ற சிறுகதையின் ஆசிரியர் ஆவார். அடுத்த ஒன்று, நாடக பேராசிரியர் சம்பந்த முதலியாரின் சபாபதி என்ற நாடகமானது பாத்தீங்கன்னா மிகச்சிறந்த நகைச்சுவை நாடகம். இதுல ஒரு 90 கிட்ஸ் 80s கிட்ஸ்ல இருந்தா உங்களுக்கே தெரியும். அப்ப டிவி வந்த புதுசுல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சபாபதி படமே தான் ஓடிட்டே தான் இருக்கும். அடுத்த ஒன்று, நடமாட கோயில் நம்பர்க்கு 2 ஈயல் படமாட கோயில் பகவதற்கு அது ஆமே என்ற திருமந்திர பாடல் உணர்த்தும் கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா மனிதனுக்கு கொடுப்பது இறைவனை சேரும். திருமந்திர பாடல் நாம திருமூலர், இது 10ஆம் திருமறைங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த ஒன்று, பள்ளமடை என்று அழைக்கப்படும் பாசுரங்கள் யாருடையவை? ஆண்டாள் உடையதுதான் பள்ளமடை எனும் பாசுரங்கள். இப்போ ஆண்டாள் யாருடைய வளர்ப்பு மகள்னு கேட்டாங்கன்னா அவங்க பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகள் ஆவார். ஆண்டாள் சூடி கொடுத்த சுடற்கொடி என்று அழைக்கப்படுபவர் ஆண்டாள் ஆவார். அடுத்த ஒன்று, டேஸ் 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 பசி எனும் தீப்பினி தீண்டல் அரிது மேற்கண்ட குறள் யாரை பசிப்பினி தீண்டாது என்கிறது? அதோட முழு குறள் பாத்தீங்கன்னா பாத்தூன் மரியை யவனை பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது. அதுதான் முழு குறள். அதோட பொருள் பாத்தீங்கன்னா தான் பெற்ற உணவை பலரோடும் பகுத்துண்ணும் பழக்கம் உடையவனுக்கு பசி என்னும் கூறப்படும் தீய நோய் அணுகுவது இல்லை. நமக்கு கிடைச்சத பலரோடு பகிர்ந்து தின்னா நமக்கு பசிங்கிற தீய நோய் வராதுன்னு வள்ளுவர் அழகா சொல்லியிருக்காரு. அடுத்த ஒன்று, காலநிலை மாற்றம் குறித்த தமிழ் மாநில செயல் திட்டம், அதாவது TNSAPCC, அதாவது உங்களுக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட் ஆக்ஷன் பிளான் ஆன் கிளைமேட் சேஞ்ச் தான். அதுல பாதிக்கக்கூடிய 7 துறைகளை கண்டறிந்துள்ளது. இந்த 7 துறைகள்ல பாத்தீங்கன்னா நிலையான வேளாண்மை, நீர்வளங்கள், இதுல பாத்தீங்கன்னா 2 துறைகள் 1, 2, 4, 5 and 6. இதுல பாத்தீங்கன்னா தொழிற்சாலை மாசுபடுத்துதல் கிடையாது. அதற்கு பொதுவா பாத்தீங்கன்னா இதோட வெப்சைட் பாத்தீங்கன்னா environment.tngov.in, அப்புறம் ஒரு ஸ்லாஷ் போட்டு TNSAPCCனே வெப்சைட் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் அண்ட் பயோடைவர்சிட்டி, காடு மற்றும் சுற்றுச்சூழல்னு அந்த துறை இருக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா எனர்ஜி எஃபிசியன்சி, ரினியூவபிள் அண்ட் சோலார் மிஷன்கிற 2 திட்டம். இந்த 5 திட்டங்களோட அந்த 2 திட்டங்கள் சேர்த்து மொத்தம் 7 திட்டங்கள் இருக்கு. அடுத்த ஒன்று, தேசிய அளவில் தமிழக உற்பத்தி திறன் நிலை என்ன? மொத்த தானியங்கள்ல பாத்தீங்கன்னா 8வது இடத்தில் உள்ளது. எண்ணெய் வித்துக்கள்ல பாத்தீங்கன்னா 1ஆம் இடத்தில் உள்ளது. நெல் உற்பத்தியில பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்தில் உள்ளது. கரும்பு உற்பத்தியில பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்தில் உள்ளது. திடமான தானியங்கள் உற்பத்தியில தமிழ்நாடு பாத்தீங்கன்னா தேசிய அளவில் இந்த உற்பத்தி திறன் நிலையில தேசிய தரநிலையில் உள்ளது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா 11th எக்கனாமிக்ஸ் எல்லாம் நல்லா பாருங்க, தமிழ்நாட்டு பொருளாதாரம். அடுத்த ஒன்று, புகழ் எனின் உயிரும் கொடுக்குவர் பழி எனின் உலகுடன் பெரினும் கொளர் என புறநானூற்று பாடல் யாரை சுற்றுகிறதுனா, புகழ்னா உயிரை கொடுப்பாங்களாம், பழினா உயிரையே விற்றுவாங்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா சான்றோர்கள். ஆப்ஷன் ஏ தான் இதற்கு சரியான விடை. அடுத்த ஒன்று, அதாவது என்ன சங்ககால நிலங்கள் தெய்வங்கள். மருத நிலம் பாத்தீங்கன்னா இந்திரன், நெய்தல் வருணன்,
பாலை வந்து கொற்றவை, முல்லை மாயோன். அப்ப குறிஞ்சிக்கு யார் வருவா? குறிஞ்சிக்கு மறந்துடாதீங்க, முருகன் தான். குறிஞ்சி நில தெய்வம் முருகன்கிறத ஞாபகம் வச்சுங்க. அடுத்த ஒன்று, போர்தலை மிகுந்த ஈர் ஐம்பதின் மரோடு துப்புதுறை போகிய துணிவுடன் ஆண்மை அக்குரன் அணைய கை வண்ணமையே. இப்பாடல் வரிகள் குறிப்பிடும் ஆய்வு கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ராமாயண வரலாறு தமிழில் எழுதப்படுவதற்கு முன்பே பாரத வரலாறு தமிழில் எழுதப்பட்டு விட்டதுதான் இந்த வரியின் வந்து குறிப்பிடும் ஆய்வு கருத்து ஆகும். அடுத்த ஒன்று, அரிக்குமேட்டில் புதைபொருள் ஆராய்ச்சியை மேற்கொண்டவர் பாத்தீங்கன்னா மார்ட்டிமர் வீலர் தான். அரிக்குமேட்ல வந்து பாத்தீங்கன்னா துய்பிரேங்கிறவர் தான் 1937 அப்படியே அந்த வழியா நடந்து போவாரு. அப்ப சில இதெல்லாம் கிடைக்கும். அப்பெல்லாம் வந்து சின்ன சின்ன சிறுவர்கள்லாம் வந்து அதெல்லாம் பொறிக்கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுப்பாங்க. அவர் வந்து அதற்குரிய ஏதாவது ஒரு காசு தருவாரு. அதை வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா அவரு தான் ஃபர்ஸ்ட் வந்து துய்பிரே தான் இது பண்ணாரு. ஆனா வந்து புதைபொருள் ஆராய்ச்சியை மேற்கொண்டவர்னா மார்ட்டிமர் வீலர் ஆவார். ஆதாரங்களின் விளைவாக தென்னிந்தியாவில் முதலாவதாக பயன்படுத்திய உலோகம் எதுன்னு கேட்டாங்கன்னா தாமிரம் தான். ஆதாரங்களின் விளைவாக தென்னிந்தியாவில் முதலாக பயன்படுத்திய உலோகம் ஆகும். அடுத்த ஒன்று, கீழே கொடுக்கப்பட்டவையை கருத்தில் கொள்க. அதாவது TNGIS இது வந்து புவிசார் தகவல் அமைப்பு. இதுக்கு வெப்சைட்டே இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இடம் சார்ந்த மற்றும் இடம் சாராத தரவுகளை தடையின்றி இணைப்பதன் மூலம் முடிவெடுப்பதை நிர்வகிப்பதற்கான ஒரு கருவிங்கிறது சரி. அடுத்தது, பல்வேறு துறைகளில் இருந்து சேகரிக்கப்பட்ட ஜிஸ் குளோபல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் தகவல்களில் ஏற்படும் தவறுகளை தவிர்க்க. அடுத்த ஒன்று, GISக்கு ஒரு பொது மாதிரியை உருவாக்குதல். வேளாண் நில உடைமைகளை கண்காணிக்கிறது தவறான கூற்று ஆகும். அடுத்த ஒன்று, பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் உடல் நலனை மேம்படுத்த பள்ளிகளில் இளம்பருவ மருத்துவமனைகளை செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு மாநில அரசின் திட்டம். இப்பதான் பார்த்தோம், அது வந்து வாழ்வொளி திட்டம் என்பது ஆகும். அடுத்த ஒன்று, கீழ் கொடுக்கப்பட்டவற்றை கருத்தில் கொள்ளவும். இந்திய உணவு மற்றும் வேளாண் அமைப்பு தமிழகத்தை சிறந்த வேளாண் மாநிலமாக தெரிவு செய்துள்ளது. அதன் காரணிகளில் சில மேலே குறிப்பிடப்பட்டுள்ளது. பட்டியலில் இருந்து சரியான விடையை காரணப்படுத்து. இதுல வந்து பாத்தீங்கன்னா இயற்கை வேளாண்மையை தவிர ஒருங்கிணைந்த வேளாண்மை, 100% மானியத்துடன் கூடிய நுண்பாசனம், உழவன் மொபைல் செயலி, சோலார் பம்ப் செட் அமைத்தல், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதற்குரிய சரியான விடையாகும். அடுத்த ஒன்று, அட்டல் மறுசீரமைப்பு மற்றும் நகர்ப்புற மாற்றத்திற்கான குழு தமிழ்நாட்டில். இந்த இதுக்கு பேர் தான் அம்ருத் திட்டம் அப்படிம்பாங்க. அந்த அம்ருத் திட்டத்தின் குழுவின் நோக்கம் பாத்தீங்கன்னா அடிப்படை வசதிகள் தருவது அப்படிங்கிறதுதான் அம்ருத் திட்டத்தின் நோக்கமாகும். லாஸ்ட் ஒன், பின்வரும் கூற்றை கவனி. அம்ருத் திட்டத்தில் பழம்பெரும் நகரங்கள் சேர்க்கப்பட்டுள்ளது. சுற்றுலா பகுதிகள் அம்ருத் திட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது சரி. எல்லா மாநிலங்களின் தலைநகரம் இந்த திட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ளதுங்கிறது தவறான கூற்று. அதே மாதிரி நீர் வளங்கள் அம்ருத் திட்டத்தில் சேர்க்கப்படவில்லைங்கிறது தவறுதான். அம்ருத் திட்டம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அம்ருத் திட்டம் 2.0 அப்படிங்கிறது உங்களுக்கு நடைமுறைக்கு வந்துள்ளது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவுல நம்ம யூனிட் 8 அண்ட் யூனிட் 9 2022 ஒரு 5 எக்ஸாம் கொஸ்டின்ஸ் வந்து என்னங்கிறத நம்ம ஒரு எக்ஸ்பிளனேஷனோட பார்த்தோம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நம்புறோம். தேங்க்யூ ஆல்.